திரு பாலச்சந்திரன், சர்வதேச நாடுகளினுடைய தலையீடுகள் இருக்கு, சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளினுடைய தலையீடுகள் இருக்கு அப்படிங்கிற ஒன்றை மறுக்க முடியாது அப்படின்னும் போது இந்தியா இந்த விவகாரத்தில் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக இருக்கிறது. அது எப்படியானதாக இருக்கும்? We will continue to do business with Bangladesh. இந்தியா வந்து தொடர்ந்து பங்களாதேஷோட நாட்டுடன் நல்லுறவு இருக்கும். ஏன்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே எவ்வளவு இருக்கு. இப்போ சைனாவுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த இப்போ ஆப்கானிஸ்தான்ல வந்து இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சோன்னா சைனா முதல்ல போய் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவுக்கும் அதே மாதிரி தான். When it comes to external affairs policy, we are neither moral nor immoral. We are just amoral. அதுதான் உண்மை. அவங்க கூட நம்ம வந்து தொடர்புல இருப்போம், நல்ல தொடர்புல இருப்போம், நம்முடைய வணிகத்தை வந்து இன்னும் மேம்படுத்துவோம். பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் ரொம்ப முக்கியமானது. பேராசிரியர் அதை தான் கோடிட்டு காமிச்சார், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட். ஏன்னா பங்களாதேஷ் மக்களுக்கு வந்து இந்திய மக்கள் மேல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கொள்கை ரீதியா ரெண்டு அரசுக்கும் பிரச்சனை இருக்கலாம். அப்ப இந்த பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டை இன்னும் வலுப்படுத்தணும், நம்முடைய வணிக உறவுகளை இன்னும் மேல்படுத்தணும். வணிகம் வந்து ரொம்ப ஒரு காலத்தில் நரசிம்மராவ் வந்து இதுக்கு போனாரு, அமெரிக்காவுக்கு போனாரு. போனபோது அவர் முதல்ல என்ன பண்ணாரு, இதுல சியாட்டிலே டெக்சாஸ் சான் பிரான்சிஸ்கோ எங்கேயோ போய் he met the business people first. அந்நேரம் நமக்கு அமெரிக்காவுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு அரசு அளவுல. பிசினஸ் பீப்புள் அவர் வந்து பிசினஸ் கான்டாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கிளின்டன் வந்து யா பிரைம் மினிஸ்டர் யா we will discuss and we have to discuss அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால அதைத்தான் நம்மளும் பண்ணணும். அதுக்கு இதுதான் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ்ல உள்ள அடிப்படை நாதம். ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து அவங்க கூட வந்து நல்லுறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காமல். இன்னொரு பக்கம் நம்முடைய கொள்கை என்பது ஒரு குறிப்பிட்ட குழுமத்திற்கான நலத்தை சார்ந்தது அல்ல. இப்ப பாருங்க, பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட வளர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனை வந்ததுன்னா அதே கேள்விதான். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் இருந்ததா? இல்ல. 40% மேல யூத்துக்கு வந்து திசையறியா போக்கில் இருக்காங்க. அதனால அவங்க வந்து என்ன செய்வாங்க, வயலன்ஸ்ல தான் ஈடுபடுவாங்க. அப்ப இன்டகிரேட்டட் growth கொண்டு வர்றதுக்கு நம்மளால முயற்சி என்ன பண்ணணுமோ அந்த முயற்சியை நம்ம வந்து பண்ணணும். அவங்களுக்கு பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான். குடிமக்கள் என்று பார்த்தால் இல்ல, இங்க ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற இந்த விவகாரம் வங்கதேசத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, அந்த ஆரம்பத்தில் அவங்க வந்து அதுக்கு வந்து இது அதான் பாகிஸ்தான் இது பங்களாதேஷ் ஆர்மி வந்து அவங்கள வந்து பேக் ஆஃப் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. they did not allow her to be murdered. அதனால அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரே அடியா வந்து ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீகையோ இந்தியாவையோ ரஷ்யாவையோ ஒரே அடியா பகிர்ச்சிக்க முடியாது. அதனால அனுப்பியிருக்காங்க. they will make noises, சத்தம் போடுவாங்க. அந்த ஆன்டி இந்தியா பீப்புளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுவாங்க. ஆனா மத்தபடி அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் they have to do business with India. that's international diplomacy. அதனால ஷேக் ஹசீனாவை இந்தியாவை in my opinion இவங்க பெர்மனண்டா வந்து that's what the professor said, பெர்மனண்டா இங்க வந்து அகாமடேஷன் வந்து கொடுக்கிறதுங்கிறது வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல செய்கையா வந்து இருக்காது. we may facilitate her taking asylum elsewhere. அது சைலண்ட் டிப்ளோமசியில வந்து இந்தியா வந்து பண்ணும். இந்தியா பண்ணணும் அவங்களுக்கும் தெரியும். அதை பத்தி அவங்களும் வந்து ரொம்ப பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஷேக் ஹசீனா மோஸ்ட் ப்ராபப்லி will go to Europe. அவங்க தங்கச்சி வந்து அங்க வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன், she may go to Europe. இங்க பெர்மனண்டா இருக்க மாட்டாங்க.